இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நானும் என் பொண்ணும் வாக்கிங் வந்திருந்தோம். என் பொண்ணு முன்னாடி சைக்கிளில் போய்கிட்ருக்கா. இது குழி பறித்து போட்டிருந்தாங்க. பைப்பு வந்து அறுத்துருந்தாங்க. சரி நம்ம ஒரு எலக்ட்ரிஷியன் காட்டி சரி எதனால் எப்படி டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு வந்தோம். பைப்பு அறுத்த மட்டும் தான் வச்சுருக்குறாங்க, இன்னும் அது வந்து ஃபிட் பண்ணலை. இதோட அறுத்த பீஸு இங்கே தான் கிடக்குது. எப்படி டேமேஜ் ஆச்சு அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு எடுத்து பார்க்கும்போது நானே ஷாக் ஆகிட்டேன். பார்த்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல் மட்டும் மாட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அது உள்ளுக்குள்ளே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. நம்ம பேஸ்ட் ஒட்டும் பார்த்தீங்களா, இது நம்ம பைப் ஒட்டும் போது இந்த சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது பேஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த பேஸ்ட் போட்டதில் பேஸ்ட்டு வந்து இந்த பைப்பை ரெண்டு சைடுமே உருக்கி தான் ஒன்றோட ஒன்று இந்த பைப் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து ஒட்ட வைக்கும் பைப்பை. அந்த மாதிரி பேஸ்ட்டு போடும்போது பேஸ்ட்டை வந்து ஹெவியாக உள்ளே போயிருக்கு. உள்ளே போயிட்டு ஒரே இதில் தேங்கவும் அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே மெல்ட் பண்ண மாதிரி ஆகிருக்கு. அந்த டைமில் இந்த கல் வந்து சிக்கியிருக்கணும். அந்த கல் சிக்கிட்டு அந்த வாட்டர் ப்ரெஷர் வரும்போது இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடித்தா எப்படி உள்ளே இறங்கும், அந்த மாதிரி இந்த கல் வந்து உள்ளுக்குள்ளேயே சிக்கியிருக்கு. நானும் அமுத்தி பார்த்தேன், என்னாலையுமே இதை வந்து எடுக்கவே முடியல. ஏன்னா உள்ளேருந்து பர்ஃபெக்டாக சிக்கியிருக்கு. கரெக்டாக அந்த பேஸ்ட்டில் வந்து டச் ஆன கல் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து தண்ணி வந்து எவ்வளோ ப்ரெஷர் அதிகமாகும்போது அந்த ஒரு இடம் மட்டும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க எந்த அளவுக்குள்ளே குழியாக போயிருக்குதுன்னு பாருங்கள். இந்த பக்கம் இருந்து காட்டுறேன் பாருங்கள். அந்த ஒரு இடம் மட்டும் நல்லா ஃபுல்லாக குழியாக இருக்குது. அதுலேருந்து இந்த கல்லை வச்சுமா லைட்டாக டச் ஆகி இருந்திருக்கணும். ப்ரெஷர் அதிகமாக அந்த கல் வந்து அப்படியே ஏறி இந்த சைடு அப்படியே பொத்துக்கிட்டே வெளியில் வந்து ஃபுல் பைப்பே டேமேஜ் ஆயிடுச்சு. நானும் பைப்பு டேமேஜ் வந்து எத்தனையோ இது பார்த்துருக்கேன், ஒட்டுனது உடஞ்சது, ப்ரெஷர்லாம் உடஞ்சது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஆனால் பேஸ்ட்டு போட்டு ஒட்டி அந்த பேஸ்ட்னால கல் வந்து சிக்கி அந்த கல்லே பைப்பை பொத்துக்கிட்டு அது டேமேஜ் பண்ணிடுறது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.